அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி வாட்டர்மெலன் லெஸ்ஸி தான் பார்க்க போகிறோம். நான் 2 பேருக்கு அளவாக தான் செஞ்சுருந்தேன். 1/4 லிட்ரு தயிர் எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் ஒரு 1/4 பீஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பேர் சாப்பிட்ற அளவு வாட்டர்மெலனு கட் பண்ணி போட்டுக்கோங்க. வாட்ரு எதுவும் சேர்த்திக்க தேவையில்லை. அப்புறம் சுகர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன். அது கரெக்டான அளவு. உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஐஸ் தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் ரெண்டுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தனால ஐஸ் எதுவுமே சேர்த்துக்கல. அப்புறம் சப்ஜா சீடு ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே. அது வேணுனாலும் சேர்த்திக்கோங்க, இல்லைனாலும் வேண்டாம். அது கொஞ்சம் சேர்த்திட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதனால் நானும் சேர்த்திக்கிறேன். ரொம்ப நாள் நான் வீடியோவே போடல, சாரி, உடம்பு சரியில்லை, அதனால் போடல, எதுவும் நினச்சிக்காதீங்க. இன்ஷால்லா இனிமேல் போடுவேன் கண்டினியூவாக வீடியோ. பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்காக கிடச்சிருக்கு, அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். குடிக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அப்புறம் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருந்த வாட்டர்மெலன்ஸோட பீசஸும் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி, எதுவும் கஷ்டமாலாம் இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெயில் டைமில் இந்த மாதிரி சில்லுன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.